மரியாளோட கீழ்ப்படுதல் எப்படி இருந்துச்சு? லூக்கா 1:38 மரியாள் எப்படி கீழ்ப்படுகிறாங்க பாருங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குழந்தை பிறக்க போது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னா, இது வரைக்கும் சரித்திரத்திலேயே உலகத்திலேயே நடக்காத ஒரு காரியத்தை சொல்றாரு மரியாளுக்கு. இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அதனாலதான் அவங்க அந்த கேள்வியை என்ன சொல்றாங்க, கேட்கறாங்க, எப்படி ஆகும், நான் புருஷன் எனக்கு தெரியாதே, நான் புருஷன் அறியேனே அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கேட்கும்போது உடனே தூதன் என்ன சொல்றாங்க, பரிசுத்த ஆவி இன்னும் நிழலிடும் உள்ளிடத்துல பிறக்கிறது பரிசுத்தமா இருக்கும்னு சொன்ன அடுத்த நொடியே மரியாள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் ஆண்டவனுக்கு அடிமை. பாருங்க, மரியாளுக்கு இது நம்ம கீழ்ப்படுகிறோமே, இதனால என்ன நடக்க போகுதுன்ற விளைவு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதனால வேணா எதிர்மறையா அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒரு கன்னி கர்ப்பவதி ஆயிட்டான்னு அந்த காலத்துல எல்லாம் சும்மா விட மாட்டாங்க. கல்லெடுத்து என்ன செய்வாங்க, அடிச்சே கொன்றுவாங்க. கல்லெடுத்து அடிச்சுதான் கொல்லுவாங்க. வெளியே தெரிஞ்சதுன்னா அடிச்சே கொன்றுவாங்க. அப்போ மரியாளுக்கு என்னை அடிச்சு கொள்ளுவாங்களேன்ற கவலை இல்ல, கர்த்தர் எனக்கு ஆள் அனுப்பி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சே ஆகணும். மரியாளுக்கு அதோடைய நன்மையும் தெரியாது, அதோடைய தீமையை பத்தி அவங்க என்ன செய்யல, யோசிக்கல. நன்மை தெரியாது, பெரிய நன்மை. அவ்வளோ பெரிய இன்னைக்கு நம்ம மரியாள்னு பேசுறோம். ஏசுன்னு எடுத்தாலே யார்தான் பேசுறோம்? மரியாள நம்ம பேசுறோம். அவங்க ஒரு பெரிய ஒரு பரிசுத்த வாட்டியா, ஒரு பாத்திரவானா, இயேசுவே நமக்கு கொடுத்த ஒரு ஆளா இருக்கிறாங்க, ஒரு உயர்வா மதிக்கப்படுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த அவ்வளோ பெரிய நன்மை நடக்க போதும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தீமை தெரியும். தெரிஞ்சா கூட எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, நான் செய்வேன் இது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னைத்தானே அவங்க கீழ்ப்படுத்தினாங்க. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம என்ன செய்யறோம், மரியாள ஒரு பெண் அப்படின்னாலே நம்ம பைபிள்ல யாரதான் சொல்லுவோம், மரியாளதான் முதல்ல சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா மக்கள்லாம் ரொம்ப அதிகமா ஜனங்கள் தவறாதான் செய்யறாங்க. அதனால இயேசுவோட தாயார் அவங்களை என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு காட் ஆக்கிட்டாங்க. அது தப்புதான். ஆனா அந்த மாதிரி ஒரு உயர்வு வரும்னு சொல்லி மரியாளுக்கு என்ன செய்யல, அவங்களுக்கு தெரியாது. இப்படிலாம் இயேசுவோட அம்மா நம்மள உயர்த்த போறாங்கன்னு தெரியாது. உயர்வு வர்றது தெரியாமையே என்ன செஞ்சாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கீழ்ப்படிதல் அவங்க இருந்தாங்க. பாருங்க, அவங்க கீழ்ப்படிதல் உங்களுக்கு உயர்வை கொண்டு வந்துச்சு.